very, very, very dirty and cheap comment. Politics in Tamil Nadu got very dirty today. 75 வருட பாரம்பரியம் கொண்ட திமுக கட்சி இன்று பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனா கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இந்த 3 பேருமே பெண்களை பற்றி கொச்சையாக பேசியதாக கூறப்பட்ட வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி கடுமையான விமர்சனங்களை குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஜெயலலிதா saree was pulled in Tamil Nadu. அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது. எந்த தண்ணி வருதோ இல்லையோ அந்த தண்ணி வரணும். பெண்களை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சியின் தலைவர்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க என்ற கேள்வியையும் இந்த வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்களில் எழுப்பி வருகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. எந்த தண்ணி வருதோ இல்லையோ அந்த தண்ணி வரணும். இதன் காரணமாக அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய போலீசார் சென்றபோது அவர் கைது நடவடிக்கையை எதிர்கொள்ளாமல் கழிவறையில் ஒளிந்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் மற்றும் விமர்சனங்கள் பரவி வருகின்றன. அதிகாரிகள் அவரை வெளியே வரச் சொல்லிய போது அவருடைய மனைவி அவர் டாய்லெட்டில் இருக்கிறார் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிகாரிகள் அதிருப்தியடைந்து இன்னும் எவ்வளவு நேரம்தான் இருப்பார் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த உதவியாளர் சற்றும் யோசிக்காமல் தஞ்சை வரைக்கும் செல்ல வேண்டும், அவர் காலைக்கடனை முடிக்காமலா செல்ல வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. உதயநிதி கைது செய்யப்பட்டதை விட கைது செய்ய காவல்துறை வரும் நேரத்தில் அவர் கழிவறையில் இருந்தார் என்ற செய்தி தான் மிக முக்கியமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் இன்று இவ்வளவு நாள் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்ட ஒரு நபரை ஒரே நாளில் இப்படி ஒரு நகைச்சுவைக்குரிய கதாபாத்திரமாக மாற்றிவிட்டார்களே என்ற விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இது குறித்து அமைச்சர் ஆதவர்ச்சுனா பேசும்போது 8:15 மணிக்கு பாத்ரூமுக்கு போனவர் 10:15 மணி வரைக்கும் வெளியில் வரவில்லை. காலமும் நேரமும் அவரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிவறையிலேயே உட்கார வைத்துவிட்டது பார்த்தீர்களா என்று சாடியுள்ளார். 8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். மேலும் தாவக கட்சியின் முக்கிய கொள்கையே பெண்களுடைய பாதுகாப்புதான். பெண்களை பற்றி அவதூறாக யார் பேசினாலும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உதயநிதியின் இந்த பேச்சுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் உதயநிதி பேசிய இந்த பேச்சை அவரது குடும்பத்தினரிடம் போட்டு காட்டுங்கள், அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். உதயநிதி பேசிய இந்த பேச்சு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையாக சாடியிருக்கிறார். எல்லாரும் அவங்க வீட்டுல போட்டு கேட்கட்டும். இது எல்லா வீட்லயும் அந்த எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் வீட்லயும் போட்டு கேட்கட்டும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதற்கா இவ்வளவு கொச்சையாக கேவலமாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, ஒரு எம்எல்ஏ நிக்கிற கூட தகுதி கிடையாது. உதயநிதியின் கைதை முன்னிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்திய போது ஒருத்தர் கலைஞர்னு கத்த உடனே கூட்டமாக சேர்ந்து ஒழிக ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. தங்கள் கட்சிக்கு எதிராக தாங்களே கோஷம் போட்டதாக சொல்லி இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் மக்கள் கடுமையாக விமர்சித்து வராங்க. என்ன சொல்றோம் என்பதே புரியாம திமுகவினர் செயல்படுறாங்களான்னு கேள்வியும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஒழிகன்னு கோஷம் எழுந்ததால் போராட்ட களமே பரபரப்பானது. தங்கள் கட்சி தலைவருக்கு எதிராக தாங்களே ஏன் ஒழிகன்னு கோஷம் போடுறாங்கன்னு மக்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு போனாங்க. திமுகவிற்குள் ஒற்றுமை இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. போராட்டம் என்ற பெயரில் திமுகவினர் பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பதும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதுமான வீடியோக்கள் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கேள்வி கேட்ட பொதுமக்களை அடித்து துன்புறுத்திய திமுகவினர். அதிலும் ஒருவர் சாலை தடுப்பை தகர்த்து அதன் மேல் ஏறி குதித்த போது போலீசார் அவரை அடித்து விரட்டிய காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தெரிய வருவது ஒரே ஒரு விஷயம்தான், தவறு செய்தால் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும், கைது செய்யப்படுவோம் என்ற பயம் இருக்கணும். அதற்கு இந்த எதிர்க்கட்சி தலைவரின் கைது நடவடிக்கையே ஒரு முன்னுதாரணம் என்று சொல்லலாம். யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரூப் நியூஸ்.